பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 பூத்த சோலை பூ 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 மாதுளை பூ 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 புல்லாங்குழல் பூ 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 பூவின் மடல். என்னங்க ஒரே பாட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன், அதான் பாட்டெல்லாம் வருது. இன்றைக்கி காலையில் எழுந்து குளிச்சுட்டு பர்த்டே பேபி ரெடி ஆகிட்டேங்க. இப்போ போய் கேசரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் கலர்லாம் ஆட் பண்ணலை, ஒயிட் கேசரி தான் பண்ணுறேன். ரெடி பண்ணி சாமிக்கு முதல்ல பூஜையை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி மை மாமு பர்த்டே கிஃப்ட் என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னு காமிக்கிறேன். எல்லோரும் கிஃப்ட்டை பார்த்தா சந்தோஷமாக ஆவாங்க, ஆனால் நான் ஷாக் ஆகிட்டேங்க. எதனாலன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 2 சவரன் வளையல், டிசைன்லாம் நல்லா அழகாக இருக்குது. சிங்கப்பூர் பவுன் ஜொலிக்குது. பில்லுலாம் இதில் இருக்குது, ஆனால் சிங்கப்பூர் எழுத்தில் எழுதியிருக்கு, படித்தாலும் நமக்கு புரியல. இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எதனால் ஷாக் ஆனேன்னு. என் சைஸுக்கு வளையல் வாங்க சொன்னால் அவரு கை சைஸுக்கு வளையல் வாங்கிக்கிறாருங்க. இதை நான் எப்படி போடுறது சொல்லுங்கள்? கொஞ்சம் கூட தடுக்காமல் போயிட்டு வருது பாருங்கள் வளையல். இதை போட்டானா கீழே தாங்க விழும், இதை போட்டுக்கிட்டு நடந்தாக்கா. கைக்கு வளையல் கேட்டால் காலுக்கு காப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன பண்ணுறது? புருஷன் ஆசையாக வாங்கி கொடுத்தாரேன்னு சந்தோஷப்படுறது ஒரு பக்கம் இருக்க, போட முடியலேன்னு ஒரு வருத்தம் வேற. இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு தங்கம் வந்து சேர்ந்துச்சுல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான். வேறு என்ன கொடுத்து விட்ருக்காருன்னு பார்ப்போம். பையில் வச்சிட்டங்க, போட முடியல, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஹா, தைலம் வாங்கி கொடுத்துருக்காருங்க. தைலம் இல்லை சுத்தமானு சொல்லியிருந்தேன், அதனால் 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதிலே பாருங்கள், ஒரு பாக்ஸை பிரித்து அவர் ஒன்று ஆட்டையை போட்டுட்டார் போல், அவருக்கு வேணும்னு. வேறு என்ன இது? வேஸ்லின்னு, அப்புறம் ஏதோ ஃபேஸ் வாஷ் போல், ஃபேஸ் வாஷ் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வலையில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சி மாற்றவும் முடியாது. ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்களேன். வேலையை முடிச்சுட்டு பூஜை பண்ணுறேங்க. வெளியில் சாம்பிராணி வத்தி காமிச்சிட்டு, உள்ளெல்லாம் ஃபுல்லாக சாம்பிராணி வத்தி காமிச்சிட்டு, அடுத்தது கற்பூரம் ஏற்றிட்டாச்சு. கற்பூரம் ஏற்றி மனசு உருக சாமியை வேண்டிட்டாச்சு. எங்கள் அப்பா முருகர்கிட்ட பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. நிறைய நெய் ஊற்றி முந்திரி பருப்புலாம் போட்டு செஞ்ச கேசரியும் வச்சு படைச்சாச்சு. படைச்சி முடித்ததும் அக்கா அண்ணன் பொண்ணுலாம் ஃபோன் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசியாச்சு. எல்லோரும் விஷ் பண்ணாங்க. உடனே பசங்க லஞ்சும் வாங்கின்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணியும் சிக்கன் பிரியாணியும் 65 தாங்க. கூடவே குல்ஃபியும் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் கும்பலாக பேசிக்கிட்டே சாப்பிட்டோம், நானும் பசங்க எல்லோரும். மாமு காலையிலே எழுந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். பசங்களும் காலையிலே விஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜாலியாக குல்ஃபி சாப்பிட்டுக்கிட்டு செம சேட்டை தான் போங்க. எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம்லாம் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷத்தில் சின்ன சின்ன சந்தோஷந்தாங்க நம்மளை தூக்கி விட்றதே. இப்போ அம்மாவுக்கு ஸ்பெஷலாக விஷ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம்லாம் ஊட்டி விட்டுட்டு முத்தம்லாம் கொடுத்தானுங்க. உண்மையே இந்த பர்த்டே என்னால் மறக்கவே முடியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு கஷ்டம், மாமு கூட இல்லை, அவர் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாமு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பர்த்டேவுக்கு நிறைய மெசேஜ் நிறைய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார். அதுதான் இப்போதைக்கு எனக்கு கூடவே இருக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போட்டு சாயந்தரம் எழுந்து திரும்பவும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு மறுபடியும் சாம்பிராணி தூபம்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஈவினிங் கேக்கு வாங்கியாந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நீங்கள் இல்லாமல் கேக்கெலாம் கட் பண்ண பிடிக்கல, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே பசங்க பேசினானுங்க. பசங்கக்கிட்ட அம்மாவுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியாந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னார். உடனே காசை வாங்கிட்டு ஓடிட்டானுங்க. நைட்டு லஞ்சுக்கு ஒரு ஃபுல் தந்தூரி, ஒரு நூடுல்ஸு, ஒரு ஃப்ரைட் ரைஸு, இது எல்லாமே 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஒரு வழியாக பர்த்டேன்னு சொல்லி பர்த்டே கோலாகலமாக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.
கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும். மாமு ஏப்ரல் மேவில் தான் லீவுக்கு வருவார். போன தீபாவளிக்கு வந்தார். எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சியர்ஸ் சொல்லி சாப்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த சியர்ஸ் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, யாருக்கு சின்ன பீஸு யாருக்கு பெரிய பீஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறது, அளவு பார்க்குறதுக்காக சொல்கிறது. போன வருஷம் தீபாவளிக்கு பர்த்டேவுக்கெல்லாம் மாமு லீவில் வீட்டுக்கு வந்தார். போன வருஷம் தீபாவளிக்கு நல்ல மழை, அதனால் வெளியில் எங்கேயுமே போக முடியல. அதனாலே சொல்லிட்டார், இந்த வருஷம் தீபாவளிக்கு வர மாட்டேன், ஏப்ரல் மே லீவில் வர, பசங்களுக்கும் லீவாக இருக்கும், நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம், அங்கேயும் இங்கேயும் போகலான்னு சொல்லிட்டாரு. அவர் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும், கலக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டாக செரிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் கூல் ட்ரிங்க்ஸையும் குடித்தாச்சு. டட்டா.